ஓகே, குட் ஈவினிங் கைஸ். நம்ம செஷன் டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ நேற்று டொமைன் ஹோஸ்டிங் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஒரு ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறது, தென் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்ம எப்படி உள்ளே லாகின் பண்ணி பார்க்குறது, ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உள்ளே ஒரு வெப்சைட்டை எப்படி ஆட் பண்ணுறது, வெப்சைட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் எப்படி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நேற்று செஷனில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ சேம் செஷனோட அந்த ரெக்கார்டிங் வீடியோ செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு யூடியூபோட லிங்க்கு நான் குரூப்குள்ளேயுமே நான் போட்டிருந்தேன். ஸோ நேற்று செஷன் அட்டன் பண்ணாதவங்க, ஸோ நேற்று செஷனில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட நீங்கள் எனி டைம் நீங்கள் கேட்கலாம். நான் திரும்ப அகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு செஷன் முடிஞ்சது. ஸோ ஒரு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு டவுட் இருந்துச்சு, நம்ம கேட்கலாமா வேணாமா, அந்த தயக்கமே வேணாம். 24/7 நீங்கள் எப்போ வேணாலும் டவுட் வந்துட்டு கேளுங்க. ஸோ நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக செகண்ட் டே செஷனுக்கு வந்துட்டு நம்ம போயிடலாங்க. ஓகே, உங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஒரு லிங்க் ஒன்று நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆமாங்க சார். ஸோ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த லிங்க் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அதில் அந்த லிங்க்கை நான் பிங் பண்ணி திரும்பவும் அதில் திஸ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த டெம்ப்ரவரி டொமைனை யூஸ் பண்ணி தான் நேற்று ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ எல்லா பேருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டெம்ப்ரவரி டொமைன் தான். இப்போது இந்த டெம்ப்ரவரி டொமைன் தான் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் லைவில் இருக்க போகிற ஒரு வெப்சைட்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வெப்சைட்டை நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ லைக் இது எது மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணிக்க சொல்ல போகிறேன் அப்படின்னா லைக் வந்துட்டு இப்போது venson.in அப்படின்ற ஒரு சைட் இருக்கு இல்லையா. இப்போது இந்த டொமைன் அட்ரஸை நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டைப் பண்ணிட்டேன். இதில் டிசைன் பண்ணியிருக்கிற பேஜ் நான் என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதே கான்செப்ட் தான் இப்போ இதுவும் நம்ம டிசைன் மட்டும்தான் பண்ணலை, மற்றபடி லைவில் வந்துட்டு ஒர்க் ஆகுது. டெம்ப்ரவரி டொமைனாகவும் வந்துட்டு இருக்குது. இந்த டெம்ப்ரவரி டொமைனை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். வேர்ட்ப்ரெஸ் ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது ஒரு வெப்சைட் வந்துட்டு இருக்குது, இது வந்துட்டு ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டோட டேஷ்போர்டுக்கு நீங்கள் அதாவது பேக்கெண்டுக்கு நீங்கள் உள்ளே போயாகணும். அப்போது வெப்சைட்டு அந்த வெப்சைட் அட்ரஸை நீங்கள் டைரெக்டாக அட்ரஸ் பாரில் டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மவுஸ் ஐக்கானை கொண்டுட்டு போயிருங்க. /wp-admin இல்லை டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா அட்மின் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் wp-admin நீங்கள் ஒரு பார்க்குற வெப்சைட்டில் அந்த ஒரு வெப்சைட்டு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பின்னாடி பேக்கெண்டுக்கு தான் போகணும். அதாவது வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டை நீங்கள் அக்சஸ் பண்ணணும். ஸோ அக்சஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளோட அந்த டொமைனோட சேர்த்து லாஸ்ட்டில் wp-admin கொடுக்க போகிறீங்க. ஸோ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா டைப் பண்ணிட்டேன். இப்போது நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ சிலருக்கு வந்துட்டு இதெல்லாமே கொஞ்சம் என்னடா ரொம்ப பேசிக்காக இருக்குது, இதை ஏன் இவ்வளோ வந்துட்டு 2 times 3 times சொல்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஃபீல் யாருக்கு இருக்கலாம் சில பேருக்கு. பட் ஆனால் நம்மளோட இந்த குரூப்பில் ஃப்ரெஷர்ஸும் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணணுன்றதுக்காக தான் நான் 2 to 3 times வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், லைக் வந்துட்டு இப்போ நான் wp-admin கொடுத்துட்டேன். ஸோ இப்போது அந்த வெப்சைட்டோட நான் பேக்கெண்டுக்கு போகிறதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு கேட்குது. இப்போது venson.in அப்படின்ற சைட் இருக்கு இல்லையா, இந்த சைட்டுமே பாருங்கள் நான் லாஸ்ட்டாக இந்த மவுஸ் ஐக்கானை கொண்டுட்டு போயிடுறேன். wp-admin நான் கொடுத்துட்றேன். அப்போது இங்கேயும் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு வெப்சைட்டு
இல்லைனா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, அந்த கம்பெனியில் வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட்டில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்ல போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட் எதில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த வெப்சைட் வேர்ட்ப்ரெஸ்ஸில் தான் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்டு வாங்குறதுக்கு மறக்காதீங்க. ஓகே, இப்போது நேற்று நம்ம க்ரியேட் பண்ண அந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ யூசர் நேம் என்னோடய மெயில் ஐடி தான் அதில் இருந்துச்சு. ஸோ அந்த மெயில் ஐடி இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். தென் பாஸ்வேர்டு நேற்று நான் செட் பண்ணதை நான் கொடுத்துட்றேன். ஸோ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டுக்குள்ளே உள்ள லாகின் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ள லாகின் ஆகாது. சப்போஸ் அட்மினோட உங்களோட பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னாலும் அட்மினை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வேறு ஒரு பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்ப அகைன் வந்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த venson.in வெப்சைட்டை இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம நேற்று டெம்பரரி டொமைன் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த டொமைனோட வெப்சைட்டுக்குள்ளே உள்ள லாகின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது நீங்கள் ஒர்க் பண்ண போகிற கம்பெனியில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேருமே இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ 10 பேருக்குமே நம்ம யூசர் நேம் ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த யூசருக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று எல்லா பேருமே மெயில் ஐடி நான் கேட்டிருந்தேன். ஸோ எதுக்காக இன்னும் நான் யாருக்குமே கொடுக்கல அப்படின்னா ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு லைவாக எப்படி ஒரு யூசருக்கான அக்சஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றத செஞ்சு காட்டுறதுக்காக தான். ஸோ இது வரைக்கும் நான் அக்சஸ் வந்துட்டு கொடுக்கல. ஸோ இப்போது நான் லைவாக வந்துட்டு என்ன அப்படின்னா செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ லெஃப்ட் சைடு பாருங்கள் நிறையா மெனூஸ் வந்துட்டு இருக்கும். இந்த மெனுவில் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த யூசர் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் யூசர், ஆட் நியூ யூசர், ப்ரொஃபைல் மூணுமே இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல் யூசரே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு யூசர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களோட ரோல் வந்துட்டு என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர். நான் புதுசாக வேற ஒரு யூசருக்கு நான் ரைட்ஸ் கொடுக்கணும், அவங்களும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணணும் அப்படின்னா மேலே ஆட் நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் டைரெக்டாக இங்கே யூசர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழேயே ஆட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன விண்டோ ஓப்பன் ஆக போதோ அது ஓப்பன் ஆகிடும் டைரெக்டாக. சப்போஸ் நீங்கள் யாருக்காவது இப்போ நீங்கள் ஒரு பர்சனுக்கு நீங்கள் அக்சஸ் கொடுக்குறீங்க, அந்த பர்சன் சப்போஸ் கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகிட்டாரு, அந்த பர்சன் வெளியில் போயிட்டு திரும்பவும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணுவார், இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு ஒர்க் பண்ணுவார்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த அக்சஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இங்கே கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஒரு யூசரை ஆட் பண்ணுறதுன்றதை சொல்லிவிட்டு எப்படி ஒரு யூசரை திரும்பவும் ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த விண்டோ வந்துட்டோம். மேலே ஆட் நியூ யூசர் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே யூசர் நேம், இமெயில் ஐடி கேட்கும். தென் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு வந்துட்டு இருக்கு இல்லையா. ஓகே, நேற்று ஃபஸ்ட்டு யார் இமெயில் ஐடி ஷேர் பண்ணியிருந்தாங்க? ஓகே, மெரின் ரோசி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மெயில் ஐடிக்கு இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ யூசர் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட மெயில் தான், இமெயிலுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட மெயில் தான். யூசர் நேம் இங்கே நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு மெயிலில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே டேரெக்டாக கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்களுக்காக ஒரு பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது ரெக்கார்டிங் செக்ஷன் அப்படின்றதுனால இந்த பாஸ்வேர்டை நான் ஹைட் பண்ணிவிட்டு நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன், வேறு ஒரு ரீசனும் இல்லை. ஸோ இப்போ நான் யூசர் நேம் கீழே பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே நான் ஜென்ரேட் பண்ணியாச்சு. கீழே அவங்களுக்கான ரோல் என்ன அப்படின்றத நம்ம இந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர், கான்ட்ரிபியூட்டர், ஆத்தர், எடிட்டர், அட்மின். நான் இதில் உங்களுக்கு எடிட்டர் அக்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஆட் நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இப்போ இவங்களுக்காக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா மெரின் உங்களோட யூசர் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி தான். ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள்.
எப்படி ஓகே லாகின் சார். பண்ணுறது? மெரினா இருந்தாலும் எப்படி லாகின் பண்ணுறது? ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த சைட்டை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்துட்டு நான் லாக் அவுட் பண்ணிட்டேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்ம குரூப்பில் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை போட்டிருக்கேன் இல்லையா, இந்த வெப்சைட்டு தான். நீங்கள் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு WP-admin அவ்வளோதான். இதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களோட சிஸ்டத்துலேயே இப்போ நீங்கள் லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணிவிட்டு இங்கே நான் கொடுத்துருக்கிற யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த விண்டோவை வந்துட்டு என்ன அப்படின்னா அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் மற்றவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது, யூசருக்கான அக்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறது. ஓகே, நான் ஃப்ரீ டைமில் எல்லா பேருக்குமே நான் பண்ணிடுறேன். இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லுங்கள், எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்பவும் இன்னொரு யூசருக்கு நான் அக்சஸ் கொடுக்கணும். யாராவது ஒரு ஆள். நான் இப்போ டேஷ்போர்டை லாகின் பண்ணியாச்சு. இப்போ நான் எங்கே போகணும்? யூசர் ஆப்ஷனுக்கு போகணும் சார். ஓகே, யூசர் ஆப்ஷன் போகிறேன். இதில் நான் என்ன ஆல் கிளிக் யூசர். பண்ணணும்? ஆல் யூசர். ஓகே, ஆல் யூசரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, டாப்ல ஆட் யூசர்னு ஒரு மேலே ஆப்ஷன் ஆட் இருக்கு. நியூ யூசர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்து நான் மெயில் ஐடி மட்டும் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ யார்? சரவணன். ஸோ சரவணனுக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுக்க போகிறேன். ஸோ இமெயில் ஐடியில் நான் இங்கே போட்டுட்டேன். ஸோ யூசர் நேமே வந்துட்டு என்ன அப்படின்னா அதே இது செட் பண்ணியாச்சு. ஸோ இவருக்கும் நம்ம பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இங்கே அடுத்து ரோல் கீழே வரைக்கும் எடிட்டர் அக்சஸ். ஸோ கிளிக் பண்ணி ஆட் நியூ யூசர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இவருக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா அக்சஸ் வந்துட்டு இவரும் இந்த சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி /WP-admin கொடுத்தாரு அப்படின்னா இவர்னாலே வந்துட்டு என்ன அப்படின்னா சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். சார் எல்லாரும் ஒரே டைம்ல லாகின் பண்ணா அது ஆக்சஸ் ஒர்க் ஆகுமா ப்ராப்பரா? அதாவது ஒரே பேஜில் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு வெப்சைட் அப்படின்னா மல்டிபிள் பேஜஸ் சேர்ந்து தான் ஒரு வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். efacility.in அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஹோம் அப்படின்றது ஒரு பேஜ். மாடியூல்ஸ்குள்ளே நிறையா மாடியூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு பேஜஸ். பாருங்கள், கீ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இது ஒரு பேஜ். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பார்க்குற மெனுஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொருமே ஒவ்வொரு பேஜ் தான். அப்போது அட் அ டைம் இப்போ யார் பவித்ரா இருக்கிறாங்க, ஹோம் பேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு யூசர் யார் கூகுளுமே லாகின் பண்ணி இந்த ஹோம் அப்படின்ற பேஜுக்குள்ளே உள்ளே வராரு அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், பவித்ரா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஓனர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வரும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே பவித்ரா இந்த பேஜில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அடுத்த பேஜில் போய்ட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போது எதுக்காக இந்த லாகின் எல்லாமே கொடுக்குறாங்க? ஒரு பெரிய வெப்சைட் வந்துட்டு உங்ககிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 பேஜ் இருக்கிற மாதிரியான வெப்சைட் வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் 10 பேஜஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த 10 பேஜஸ் மட்டும் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரே பேஜில் நீங்கள் மல்டிபிள் யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ள போய் எடிட் பண்ண முடியாது. யாருப்பா மெர்லினுக்கு ஏதோ டவுட்டுன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஆமாங்க சார். இப்போ அவங்க ஹோம் பேஜ்ல இருக்காங்க, நான் வந்து வேற பேஜ்ல இருக்கேன். எஸ். இப்போ நான் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் சேவ் பண்றேன். அப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையை எப்படிங்க சார் அவங்க முடிக்கல, ஹோம் பேஜ் கரெக்ஷன்ஸ் முடிக்கல. நீங்கள் ஹோம் பேஜில் ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ ஹோம் பேஜ் மட்டும்தான் சேவ் ஆகும். அவர் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு என்ன அப்படின்னா அவர் எடிட் பண்ணுற பேஜ் அவர் எப்போ சேவ் பண்ணுறாரோ அப்போ தான் வந்துட்டு என்ன அப்படின்னா சேவ் ஆகும். நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹோம் பேஜில் ஒர்க் பண்ணிவிட்டு அபவுட்டஸ் பேஜ் வேறு ஒரு ஆள் ஒர்க் பண்ணிடுறாங்கன்னா அபவுட்டஸ் பேஜும் சேர்ந்து சேவ் ஆகுமா அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஓகே சார். பட் ஆனால் அது கரப்ட் ஆகுமான்றதும் அதுவும் கரப்ட்லாம் ஆகாது. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்க சார். ஓகேவா? அப்போது ஒரு வெப்சைட் அப்படின்றது மல்டிபிள் பேஜஸ் சேர்ந்து தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டு தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு நான் மற்ற எல்லா பேருக்குமே யாராவது யூசர் ஐடி அதாவது இமெயில் ஐடி வந்துட்டு யாராவது ஷேர் பண்ணலாம் அப்படின்னா உள்ளுக்குள்ள குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கும் நான் அக்சஸ் வந்துட்டு கொடுத்துட்றேன். இப்போ நான் லாகின் பண்ணுறது நான் திரும்ப சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க.
எந்த லிங்கை நான் கிளிக் பண்ணணும், எப்படி நான் லாகின் பண்ணணும், எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், எனக்கு டவுட் இருக்குன்னா கேளுங்க. நான் ஒன்ஸ் அகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ரிப்பீட் பண்ணுறேன். பவித்ரா, கோகுல் சார் இன்னொரு தடவை சாரி சார் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க சார். ஓகே கேப்ரியல், ஐ திங்க் நீங்கள் இன்னைக்கு தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நேற்று ஒரு டொமைன் ஹோஸ்டிங் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வந்துட்டு நம்ம கிட்ட இல்ல, அதனால ஒரு டெம்பரவரி டொமைனை வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணோம். எல்லா பேருமே லைவ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ நேத்தே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டெம்பரவரி டொமைன் வந்துட்டு கிரியேட் பண்ணி அதில் வேர்ட்பிரஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான லிங்க் தான், அதாவது அந்த வெப்சைட்டுக்கான அட்ரஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம குரூப்பில் இன்னைக்கு போட்டிருந்த இந்த லிங்க். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா லைவ்ல ஒர்க் ஆக போகிற வெப்சைட். இந்த வெப்சைட்டை நம்ம வந்துட்டு டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம பேக் எண்டுக்கு நம்ம போகணும். அப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம பேக் எண்ட் போகணும் அப்படின்னா இதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு வேணும். சரியா? இப்போ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ 3 பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போது உங்களுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா லைக் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட்டுக்குள்ளே பேக் எண்ட் போகிறது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டோட லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது www.google.in அப்படின்ற மாதிரியானது தான் இது சைட்டு. ஆனால் டெம்பரரி டொமைன்றதுனால உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த டொமைன் நேமில் இல்லை. இப்போ இதுதான் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை நான் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணி நான் வந்துட்டு என்ன அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டோட லிங்க்குள்ளே உள்ளே வந்துட்டீங்க. வந்துட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு WP-admin போட்டுட்டு என்டர் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு கேட்கும். இப்போ நான் ஆல்மோஸ்ட் லாகின் பண்ணி வச்சுருக்கிறதுனால டேரெக்டாக உள்ளே வந்துருச்சு. இப்போ நீங்கள் சிஸ்டமில் தான் வச்சுருக்கிறீங்களா? சிஸ்டம் லாகின் பண்ணி லேப்டாப்ல தான் சார். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம லைவாகவே பார்த்துடலாம். சரியா? இப்போ பாருங்கள், நீங்கள் உங்களோட மெயில் ஐடி வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுத்துருக்கீங்க இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த மெயில் ஐடிக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா அக்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ Ctrl+C நான் காப்பி பண்ணிடுறேன். ஸோ யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே யூசர் ஆட் நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் நேம் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் நேம் இமெயில் கொடுத்தாச்சு. ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே நம்ம செட் பண்ணுறோம். இந்த பாஸ்வேர்டு நோட் பண்ணிக்கோப்பா. இதுதான் பாஸ்வேர்டு. நான் உங்களுக்கு இல்லைனாலும் நான் அனுப்பி விட்றேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன். ஸோ ஆட் நியூ யூசர் கொடுத்துட்றேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் எதுவுமே ஓப்பன் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்க்ரீனை இப்போ ஷேர் பண்ணுங்கள் கேப்ரியல். உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்துட்டு லாகின் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் என்னோடய ஸ்க்ரீனை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். கேப்ரியல் உங்கள் ஸ்க்ரீனை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் கையோட. ஸோ மேக்ஸிமம் எல்லா பேருமே நீங்கள் லேப்டாப்போடலாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவாக ஏதாவது நீங்கள் செஞ்சு பார்க்கணும், இமீடியட்டாக நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணி காட்டலாம், பழகிக்கலாம். சாரி, ஸ்க்ரீன் எப்படி ஷேர் பண்ணுறது சார்? ஆல் டெஸ்கில் போயா? ஓகே, இல்லை, கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் நம்ம மைக்கை வந்துட்டு அன்மியூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அதிலே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் அந்த வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடு அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். ரைட் சைடு ட்ராவல் பண்ணும்போது லைக் வந்துட்டு சென்ட் எ ரியாக்ஷன், அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு பாருங்கள் ப்ரெசன்ட் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஆமாம் சார். அந்த ப்ரெசன்ட் நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். கிளிக் பண்ணிவிட்டு க்ரோம் டேபு விண்டோ என்டையர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுதுங்களா? ஆமாம் சார். அதில் என்டையர் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு பிளாக் ஸ்க்ரீன் காட்டுதுங்களா? ஆமாம் சார். அந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும், கீழே பட்டன். ஓகே சார். ஓகே சார். ஓகே, இப்போ உங்களோட ஸ்க்ரீன் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகுதுங்க. ஓகே. இப்போ கீழே வந்துட்டு பாருங்க, ஸ்டாப் ஷேரிங் பக்கத்தில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஹைட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே, யாருக்கு டவுட்டாப்பா? ஓகே, இப்போ சார் சொல்லுங்க, யாருப்பா? சார் நான் தான் சார் கோகுல. சொல்லுங்க சார் இப்போ வந்து நீங்க இப்போ வந்து மெரினுக்கு ஹோம் பேஜ் ஆக்சஸ் கொடுக்குறீங்கன்னா அது எப்படி கொடுப்பீங்க தனியா? இல்லப்பா, அதாவது நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லா பேருமே இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், சரியா? இப்போ நீங்கள் வந்துட்டு வெப்சைட் டிசைன் வந்துட்டு பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூகுள்ன்ற பேரில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. மெரின்ற பேரில் அவங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே சார். சரவணா சொல்லுங்க. சரவணன்
ஐ மீன் ஆக்சஸ் இருக்கும், ஆனா செப்பரேட்டா நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணிக்கணும். ஆமாப்பா, அதாவது நம்ம இப்போ வந்து லைவாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணி பழகுறதுக்கு தான் வந்திருக்கோம், சரியா? ஒர்க் பண்ணி ஓகே பழகும்போது மற்ற பேஜை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். உங்களுக்காக ஒரு பேஜ் 2 பேஜ் 3 பேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு ஒர்க் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஓகே சார். ஓகே, சரவணன் சொல்லுங்கள். சரவணன். இல்ல சார், இது கரெக்டா தெரிய மாட்டேன்னு. ஓகே ஓகேப்பா. சார் அந்த சைட்ல போய் ஆமாப்பா, இப்போ வந்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா மெயில் ஐடி, அது இந்த மெயில் ஐடி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் நேம். ஓகே ஓகே சார். ஸோ பாஸ்வேர்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பியிருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். லாகின் ஆயிடுச்சா உங்களுக்கு? லாகின் ஆயிடுச்சு சார். ஓகே, இப்போ சைன் அவுட் பண்ணுங்க. ஸோ மேலே அதுக்கும் மேலே போயிட்டீங்கன்னா லாக் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அது கீழே எடுத்து வச்சிருங்கப்பா. ஸோ கீழே எடுத்து வச்சிருங்க, நல்லா கீழே எடுத்து வைக்க முடியும். அப்படி கீழே நல்லாவே டாஸ்க் பார்க்கு கீழே வச்சு விட்ருங்க. ஓகே சார். ஓகே, கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் எப்படி இப்போ ஓப்பன் பண்ணுறது? நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணணும். இது நல்லா தூக்கி கீழே வச்சு விட்ருங்க, டாஸ்க் பார் கீழே வச்சு விட்ருங்க அந்த விண்டோவை. அப்படி நல்லா காரணம்னா கீழே எடுத்து வச்சிடலாம். டோன்ட் அலோ கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே, இப்போ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த பர்டிகுலர் டேபை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுங்க, இந்த பர்டிகுலர் டேபை மட்டும். ஓகே, எப்படி திரும்பவும் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறது, இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறது எப்படி? ஸோ நம்ம கொடுத்துருக்க லிங்க் போயிட்டு அங்கே போயிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுங்க, எனக்கு காட்டுங்க. ஓகே சார். ஓகே, அந்த வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த வெப்சைட்டில் ஸ்லாஷ் கொடுத்துட்டு wp-admin. ஓகேவா? லாகின் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, venson.in அப்படின்ற ஒரு சைட் வந்துட்டு போடுங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு venson.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. VENSEN. VENSEN. ஓகே சார். VENSEN. இது WordPress வெப்சைட், ஓகேங்களா? இப்போ இது வந்து WordPress வெப்சைட்னா எப்படி போய் லாகின் பண்ணணும், பேக் எண்டுக்குள்ள போகணும் அப்படின்னா பேக் எண்டுக்குள்ள போகணும்னா இப்போ போய் எடிட் பண்ணணும்னு சொல்றேன். அப்போ WordPress-ஓட டேஷ்போர்டுக்குள்ள போகணும். என்ன பண்றது? wp-admin போட்டு கொடுங்க. லாஸ்ட்ல கர்சர் வச்சுட்டு உங்களோட ஸ்லாஷ் போட்டுட்டு wp-admin, அவ்வளோதான். அதாவது இது வந்துட்டு என்ன அப்படின்னா WordPress வெப்சைட்டை மட்டும்தான் இது மாதிரி லாகின் பண்ண முடியும். ஓகே ஓகே சார். இந்த பர்டிகுலர் வெப்சைட் WordPress வெப்சைட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குதா நம்ம பாத்துறலாம். லோட் ஆயிட்டு இருக்கு சார். இப்போ இருக்கிற வெப்சைட் WordPress இல்ல வேற டெக்னாலஜின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? அதுக்கு நிறைய டூல் இருக்கேப்பா. நீங்க S1 லிஸ்ட் தானே தெரியும்ல, எந்த வெப்சைட்ல எந்த லாங்குவேஜ்ல பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும் இல்லையா? நிறைய டூல்ஸ் இருக்கு, ஃப்ரீ டூல்ஸே இருக்கு இல்லையா? ஓகேங்க சார். அந்த டூல்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை WordPressல தான் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையானா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக மேலே போய்ட்டு /wp-admin போட்டு பாருங்கள், ஒர்க் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, efacility.in போட்டேன், அது என்ன செக் பண்ணி பார்ப்போமா? போடுங்கப்பா efacility.in. ஒரு நிமிஷம் சார். எதில் சார் போய் போட்டது? ஏதோ ஒரு சைட்லையா? நியூ டேப் efacility.in அப்படின்ற சைட் நானே சொல்கிறேன். efacility.in. efacility EFACI
.in. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த அட்மின் டேஷ்போர்டுக்குள்ளே போகணும், வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்குள்ளே. ஸோ இது வந்துட்டு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட்டில் wp-admin சொல்லிட்டு நம்ம டைப் பண்ண போகிறோம். அட்ரஸ் பாருக்கு போயிடுங்க. அட்ரஸ் பாரில் ஸ்லாஷ் போட்டுடலாம், wp-admin. ஸோ இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு கேட்குது. ஸோ கண்டிப்பாக இதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் டெவலப் பண்ண வெப்சைட் தான். ஓகே சார். ஓகே, இப்போ ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா பேக் அண்டுக்குள்ளே போகிறது அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருக்கும். வேற யாருக்காவது டவுட் இருக்காப்பா? நீங்கள் யாராவது ஒர்க் பண்ணி பார்க்கணுமா? முஸ்தபா? இல்ல சார், எனக்கு ஓகே சார், எனக்கு தெரியுது. ஓகே, சரவணன் உங்களுக்கு? சார் கிளியர் சார். ஓகே, பிரான்சிஸ்? கிளியர் தான் சார். கூகுள் உங்களுக்கு? கிளியர் தான் சார். ஓகே, சரி, ஓகேப்பா. ஸ்டாப்லாம் பண்ண வேணாம், ஸ்டாப் பண்ண வேணாம். இப்போ டைரக்டா நம்மளோட வெப்சைட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, நம்மளோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அங்கேயே நீங்கள் போயிடலாம். நம்மளோட வெப்சைட் எஸ். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு சில மெனூஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடு. அந்த யூசர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கூட இங்கே இல்லை, தெரியுதா? ஆமாம் சார். நான் எதுக்காக தெரியல, ஏன்னா உங்களுக்கு எடிட்டர் ஆக்சஸ் மட்டும்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், கரெக்டா? ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே தெரியல. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஸ்க்ரீனை வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 3 பேருக்கு நம்ம அக்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்துட்டு காட்டினேன் இல்லையா, இது வந்துட்டு என்ன அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் டிசைன் பண்ண வெப்சைட் தான். நம்மளோட அந்த venson.in அப்படின்ற வெப்சைட்டும் வேர்ட்ப்ரெஸ்ஸில் பண்ணது தான். venson-academy.in அப்படின்ற வெப்சைட்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் பண்ணது தான். சரியா? இப்போது ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் வந்துட்டு என்ன, வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 ஐட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா தீம், இன்னொன்று பிளகின்ஸ். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த என்டையர் டிசைன் இருக்கு இல்லையா, இந்த என்டையர் டிசைனை நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் மேனுவலாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல மெனு வேணும், கீழே இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கண்டெய்னர் வச்சு, இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கணும். ஸோ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா பேராகிராஃப் வைக்கணும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இமேஜ் வைக்கணும். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் 1 by 1 புதுசாக நீங்களே வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்க முடியும். இல்லை ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் கூட உள்ளுக்குள்ள ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ், ஏதாவது சப்போஸ் இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த டெம்ப்ளேட் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பிடிச்சிருக்கு, இந்த டெம்ப்ளேட்டை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல கீ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு ரெட்லைன் போட்டிருக்கிறாங்களா, நமக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் மட்டும் நான் மாற்றிக்க போகிறேன். இந்த இடத்துல பட்டன் இருக்குது, இந்த பட்டன் வேணும்னா வச்சுக்க போகிறேன், வேணாட்டி நான் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இமேஜ் இருக்குது, இந்த இமேஜுக்கு பதிலாக நான் வேறு ஒரு இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேறு கண்டென்ட் மட்டும் நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த டெம்ப்ளேட்ஸு உங்களுக்கு வந்துட்டு பெய்டாகவும் இருக்கும், ஃப்ரீயாகவும் கிடைக்கும். பெய்டாகவும் இருக்கும், ஃப்ரீயாகவும் கிடைக்கும். சரியா? ஓகே, நம்ம தீமை வச்சு ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். நம்ம மேனுவலாக அந்த செக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த தீம் போட்டாலும் நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிட முடியும். அப்போது நம்மளோட ட்ரைனிங் வந்துட்டு என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஒரு என்டையர் தீமே மேலேருந்து கீழே பார்க்குறீங்க இல்லையா, ஸோ மேலேருந்து கீழே இருக்கிற என்டையர் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் தான் மேனுவலாகவே க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஒரு தீம் போட்டாலே உங்களுக்கு வந்துடும்.
அந்த தீமை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டால் போதும். சீக்கிரம் வெப்சைட் ஒர்க் வந்துட்டு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். அது எப்போ நீங்கள் வந்துட்டு தீம் வச்சு ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகும்போது. பட் ஆனால் இப்போ நம்ம கற்றுக்க வரும்போது இந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு இதில் யூஸு. ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு என்ன அப்படின்னா, அது வந்துட்டு என்ன அப்படின்னா ரெடிமேட் ஐட்டத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ நம்மளோட ட்ரைனிங் வந்துட்டு எப்படி இருக்க போகுது, ஸோ மேலேருந்து கீழே வந்து பார்க்குற எல்லா டிசைனுமே நீங்களே மேனுவலாக க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீம் அப்படின்றது நம்ம இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். வித்தவுட் தீம் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே வேர்ட்ப்ரெஸ்ஸில் நம்ம வெப்சைட் வந்துட்டு டிசைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக பேருக்கு ஒரு தீம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், அப்பியரன்ஸ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. அப்பியரன்ஸ், தீம்ஸ், இந்த தீம்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே மேலே ஆட் நியூ தீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆட் நியூ தீம் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இடத்துல நிறையா ப்ரீ டிஃபைன் தீம்ஸ் உள்ளுக்குள்ளே நிறையா டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியான தீம்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இந்த தீம் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா சில தீம் வந்துட்டு உங்களுக்கு அந்த தீமோட ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வரும், சாம்பிள் கண்டென்ட் வராது. சில தீம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது ப்ரிவ்யூ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ரிவ்யூ பார்க்குறீங்க, இந்த ப்ரிவ்யூவில் இருக்கிற இந்த என்டையர் தீம்க்கான கண்டென்ட் அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும், பிகாஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கடான்ஸ் அப்படின்ற ஒரு தீம் இருக்கு இல்லையா, இதை நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாருங்கள், இன்ஸ்டால். இது ஒன் டைம் தான்ப்பா, நீங்கள் வந்துட்டு திரும்ப திரும்ப இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது நம்ம டிசைன் பண்ண போகிற வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி இருக்கணும், அதுதான் தீம். ஸோ அதை நான் ஆல்மோஸ்ட் இங்கே இன்ஸ்டால் பண்ணிட போகிறேன். பாருங்கள், இன்ஸ்டால் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது நான் ஆக்டிவேட் வந்துட்டு பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது வெப்சைட் டிசைன் வந்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ வெப்சைட்டை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், நீங்கள் எந்த ஒரு எடிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் ரைட் சைடில் இந்த உங்களோட சைட்டு ஒரிஜினல் சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஹோம் இருக்கா, இதுக்கு கீழே விசிட் சைட்டுன்னு இருக்குது. இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் இன் நியூ டேபு அப்படின்றத நான் இங்கே வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஃபைனல் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணதும் அப்டேட் பண்ண ப்ராப்பராக அப்டேட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிகிட்டே தான் வரணும். வெப்சைட் லோட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இதுதான் கரண்ட்டில் இருக்கிற வெப்சைட் டிசைன். இப்போ ஒரு தீம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம ஆக்டிவேட் பண்ணலை. ஆக்டிவேட் பண்ணிவிட்டு டிசைன் வந்து பார்க்கலாம் எப்படி மாறுதுன்னு. ஓகே, இப்போது தீம் வந்துட்டு இன்ஸ்டால், இங்கே கீழே ஆக்டிவேட். ஸோ கிளிக் பண்ணுறேன். இந்த தீம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்டிவேட் ஆக போகுது. பாருங்கள், நியூ தீம் ஆக்டிவேட்டட் வந்துருச்சு. இங்கே பக்கத்து டேப் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெப்சைட்டில் சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. வேர்ட்ப்ரெஸ் தீம் பை கடான்ஸ் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்றது வந்துருச்சு. இந்த தீம் வந்துட்டு என்ன அப்படின்னா வித் சாம்பிள் கண்டென்ட்டோட வரல. சில தீம் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு சம் கண்டென்ட்டோடையே வந்துடும். ஓகேவா? பாருங்கள், இப்போ நான் அந்த மெயின் மெனுக்கு வந்துடுறேன். ஒரு தீம் வந்துட்டு என்ன அப்படின்றது நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுதான் லைவ் ப்ரிவ்யூவில் இருக்கிறது. ஓகே, இப்போது நான் அந்த தீம்ஸ் அப்படின்றதுக்கே வந்துடுறேன். இப்போது மேலே அப்படியே பாருங்களேன், பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேஜஸ்
இந்த பேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்குது. இந்த பேஜை பாருங்கள், இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பல்க் ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டு ட்ரேஸ்னா டெலீட்டுன்னு அர்த்தம். நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த தீமில் ஒரு பேஜ் மட்டும் வருது. அந்த பேஜை இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ பேஜஸ் அப்படின்ற மெனுக்கு வந்தேன். பேஜஸில் ஒரே ஒரு பேஜ் மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போது இந்த பேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். மேலே பல்க் ஆக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அங்கே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டு ட்ரேஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா எம்டி ஆகிடும், டெலீட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு தீம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அந்த தீமில் இப்போ எதுவுமே இல்லை, பிளெயின் பேப்பராக இருக்குது. பிளெயின் பேப்பராக இருக்குது. இப்போது அந்த பிளெயின் பேப்பரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு வேணுன்ற டிசைனை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பண்ணணும். பிளெயின் பேப்பராக இருக்குது. அந்த பிளெயின் பேப்பரை நம்ம டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு பேஜ் பில்டர் தேவைப்படுது. பேஜ் பில்டர். ஓகே, பேஜ் பில்டரில் நிறையா பேஜ் பில்டர்ஸ் இருக்குது. நம்ம இங்கே வேர்ட்ப்ரெஸ்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலமெண்டார் அப்படின்ற ஒரு பேஜ் பில்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது உங்ககிட்ட இப்போ ஒரு பிளெயின் பேப்பரை கொடுத்துட்டாங்க. அந்த பிளெயின் பேப்பரில் நீங்கள் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற ஒரு பில்டர், அதாவது டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற ஒரு டூல் தான் எலமெண்டார். இப்போது அந்த எலமெண்டாரையும் இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், கீழே ப்ளகின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தீம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பேஜஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கீழே ப்ளகின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ளகின்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மேலே பாருங்கள், ஆட் நியூ ப்ளகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பாருங்கள், நிறையா ப்ளகின்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஆல்மோஸ்ட் இருக்குது. இந்த ப்ளகின்ஸ் ஏதாவது நமக்கு தேவையே இல்லை அப்படின்னா டைரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பல்க் ஆக்ஷன் டெலீட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிருக்கிற ப்ளகின்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இது ஸ்பேஸ் அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் நமக்கு வேணான்றதெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு என்ன அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணணும். ஸோ டீஆக்டிவேட்டு, ஸோ அப்ளை. ஸோ இப்போ டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் மேலே செலக்ட் பண்ணி பல்க் ஆக்ஷன்ஸ் டெலீட். இப்போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ளகின்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது புது ப்ளகின் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ப்ளகின் எதுக்காக அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பேஜை வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வந்துட்டு தேவை. ஸோ அதுக்கு ஒரு பேஜ் பில்டர் வேணும். அந்த பேஜ் பில்டர் தான் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ ஆட் நியூ ப்ளகின் கிளிக் பண்ணுறேன். இங்கே சர்ச் ப்ளகின்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே மவுஸை வச்சுட்டு எலமெண்டார் பாருங்கள், சர்ச் ப்ளகின்ஸில் எலமெண்டார் அப்படின்றத நான் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள், இங்கே எலமெண்டார் வெப்சைட் பில்டர் அப்படின்ற ஒரு ப்ளகின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளகினை நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணணும். எதுக்காக ப்ளகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்து இந்த எலமெண்டார் அப்படின்ற ப்ளகினை நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஒரு வெப்சைட் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு பிளெயின் பேஜாக இருக்குது. அந்த பேஜை நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த பேஜை டிசைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின் வந்துட்டு தேவை.
அதாவது ஒரு பேஜ் பில்டர் தேவை. அந்த பேஜ் பில்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு எலமெண்டார் அப்படின்ற ஒரு பேஜ் பில்டர். இந்த பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம பேஜை டிசைன் பண்ண போகிறோம். அப்போ பேஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாடியூல்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கேன், கீ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு பேஜை தான் நான் கிளிக் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த பர்டிகுலர் பேஜில் எனக்கு மேலே இது மாதிரி ஒரு இமேஜ் வைக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு பில்டர் தேவை. அதே மாதிரி இந்த இமேஜில் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வைக்கணும், அப்போது இந்த டெக்ஸ்ட் வைக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு பேஜ் பில்டர் தேவை. இந்த டிசைனை பண்ணுறதுக்கு தான் எனக்கு ஒரு பேஜ் பில்டர் தேவைன்றதுனால நான் இப்போது எலமெண்டார் அப்படின்ற ஒரு பேஜ் பில்டரை யூஸ் பண்ண போகிறேன். எலமெண்டார் அப்படின்ற பிளகினை நான் பார்த்துட்டேன். ஸோ பார்த்துட்டு இன்ஸ்டால் நவ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போது மேலே க்ளோஸ் சிம்பல் ஒன்று இருக்குது பாருங்கள், இதை வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம எல்லா பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண போகிற ஒரு வெப்சைட்டில் தான் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா எலமெண்டார் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் திரும்பவும் எலமெண்டார் அப்படின்றது இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இந்த பிளகின் ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த பில்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா அகைன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஓகே. இப்போது நம்மக்கிட்ட ஒரு எம்டி ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு ஒரு தீம் மூலியமாக. அதுக்கப்புறம் அந்த பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஜ் பில்டருமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், எலமெண்டார் அப்படின்றது இன்ஸ்டால் பண்ணோன்னா இந்த சைடு எலமெண்டார் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். ஓகே. இப்போது ஒரு வெப்சைட் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணணும். அந்த வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன நம்ம கேட்போம், என்னென்ன மெனூஸ் வந்துட்டு வேணும் அப்படின்றத நம்ம கேட்போம் இல்லையா. என்ன வேணும், ஹோம் வேணும்னு சொல்லுவீங்க, ஹோம் வேணும், அபவுட்டஸ் வேணும், அதுக்கப்புறம் சர்வீசஸ், அதுக்கப்புறம் கான்டாக்டஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு மெனு வந்துட்டு வேணும், அதுக்கப்புறம் டெஸ்டிமோனியல் அப்படின்ற ஒரு மெனு வேணும், கேலரி அப்படின்ற ஒரு மெனு வேணும்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்ககிட்ட வந்திருக்கிற ஒரு கிளைண்ட்டு எனக்கு இது தாங்க மெனு, என்னோடய வெப்சைட்டில் இந்த மெனுஸ் எல்லாமே இருக்கணும், இந்த மெனுஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெனுவை தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட்டில் டிசைன் பண்ண போகிறோம். எங்கே போய் டிசைன் பண்ணுறது, இங்கே இருக்கிற ஒவ்வொரு மெனுமே ஒவ்வொரு பேஜு. இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மெனுமே ஒவ்வொரு பேஜ். அப்போது எத்தனை பேஜ் டிசைன் பண்ணணும், ஹோம் பேஜ் டிசைன் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 பேஜஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்ணணும். எந்த டூல் யூஸ் பண்ணி, எதை யூஸ் பண்ணி, எலமெண்டார் அப்படின்ற பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகே. இப்போது நம்ம இதுதான் மெனு அப்படின்றத நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், டிசைட் பண்ணிட்டோம். இந்த மெனுவை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பேஜாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு மெனு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹோம். இந்த ஹோம் மெனு அப்படின்றத நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். எங்கே போகணும், பேஜஸ், பேஜஸ் அப்படின்ற மெனு, ஆல் பேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே எந்த ஒரு பேஜுமே இல்லை. மேலே ஆட் நியூ பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளாகை. இங்கே ஆட் டைட்டில் இருக்கு இல்லையா, இங்கே ஹோம் அப்படின்றத நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மேலே பப்ளிஷ், அவ்வளோதான். அகைன் ஒரு பப்ளிஷ், இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணோம், சேவ் பண்ணியாச்சு. இப்போ பக்கத்து டேபில் சும்மா ஜஸ்ட் வந்துட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஹோம். ஓகே. அடுத்து இன்னொரு மெனு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும், திரும்பவும் இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸோட அந்த பேஜுக்கு வந்துருங்க. வியூ பேஜஸ் அப்படின்ற இந்த மெனுவை கிளிக் பண்ண அந்த பேஜுக்கு வந்துருச்சு. திரும்பவும் ஆட் நியூ பேஜ், அவ்வளோதான். ஆட் நியூ பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்த மெனு என்ன கேட்டிருக்காங்க, அபவுட் அஸ். அவ்வளோதான், காப்பி பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன அப்படின்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். பப்ளிஷ், அகைன் பப்ளிஷ். பாருங்கள், இங்கே பக்கத்து டேப் இருக்கா, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அபவுட் அஸ் ஹோம் வந்துருச்சு, மெனு வந்துருச்சு. ஆனால் இன்னும் நம்ம என்ன பண்ணலை, டிசைன் பண்ணலை. பாருங்கள், அபவுட் அஸை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், மேலே அபவுட் அஸ் அப்படின்ற மெனு மாறிடுச்சு. எம்டி டிசைனாக தான் இருக்குது, இன்னும் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. அதே மாதிரி ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஹோம்ன்ற பேஜுக்கு போயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஆனால் ஹோம்ன்ற பேஜ் என்னவா இருக்குது, எம்டியாக தான் இருக்குது, டிசைன் பண்ணலை. ஓகே, அடுத்த மெனு. ஓகே, கிளிக் பண்ணுறேன். வேறு யாராவது கைட் பண்ணுங்கப்பா எனக்கு. இப்போ அடுத்து நான் ஹோமு அபவுட்டஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ சர்வீசஸும் ப்ராடக்ட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நான் க்ரியேட் பண்ணணும். யார் சொல்கிறா? சார் நான் சொல்கிறேன். யாருப்பா பேர் என்ன? பிரான்சிஸ். ஓகே, சொல்லுங்கள், என்ன பண்ணணும் சார்? லெஃப்ட் சைடு அந்த பாரில் பேஜஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, பேஜஸ். ஓகே, ஆட் நியூ பேஜ். ஓகே, ஆட் நியூ பேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். சூப்பர். அங்கே ஆட் டைட்டிலில் நம்ம தேவையான டைட்டில் கொடுத்துருக்கோம். ஓகே, சர்வீசஸ் அப்படின்றது நான் பண்ணணும். ஓகே, கொடுத்துட்டேன். ரைட் சைடில் டாப்பில் பப்ளிஷ். ஓகே, 2 டைம்ஸ் பப்ளிஷ் பண்ணோம்னா வந்துட போகுது. திரும்ப எப்படிப்பா திரும்ப அந்த பேஜஸ் போகணும்? பேஜஸ் மெனுக்கு லெஃப்ட் சைடு டாப்பில் வேர்ட்பிரஸ் பேஜ்னு ஒன்று நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், 3 பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து ஸோ ப்ராடக்ட்டு, ஸோ ஆட் நியூ பேஜ். ஸோ கொடுத்தாச்சு. பப்ளிஷ், பப்ளிஷ். ஓகே, அடுத்து டெஸ்டிமோனியல். பாருங்க, டெஸ்டிமோனியல், ஆட் நியூ பேஜ், ஆட் டைட்டில், பப்ளிஷ், பப்ளிஷ். அடுத்து கேலரி, ஆட் நியூ பேஜ் கொடுத்தாச்சு. பப்ளிஷ், பப்ளிஷ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன மெனுலாம் கேட்குறாங்களோ அந்த மெனுஸ் எல்லாமே எம்டி மெனுவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, கான்டாக்டர்ஸ் கொடுத்தாச்சு, பப்ளிஷ் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி அது ரைட் சைடில் இருக்கிற டேப்பை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், மெனுஸ் நம்ம க்ரியேட் பண்ணது எல்லாமே அபவுட்டஸ், கான்டாக்டர்ஸ், கேலரி, ஹோமு, ப்ராடக்ட் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இன்னும் அந்த டெஸ்டிமோனியல் அப்படின்றது வரல, பிகாஸ் நம்ம ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதில் 5 மெனுவை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். அதனால் நமக்கு 5 மெனு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போது நம்ம ஒரு வெப்சைட்டில் லைக் பார்க்குறீங்க, இங்கே ஹோம் இருக்குது, மாடியூல்ஸ் இருக்குது, வியூ டெமோ, ரிசோர்ஸ் கீழே நிறையா இருக்குது, பார்ட்னர்ஸ், அபவுட் கீழே நிறையா இருக்குது, கான்டாக்ட் கீழே நிறையா இருக்குது, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, சர்ச் பார் இருக்குது. ஸோ இது மாதிரி வேணும் அப்படின்னா இந்த பேஜஸ் எல்லாமே நீங்கள் 1 by 1 நீங்கள் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பேஜஸ்குள்ளே போய் இப்போ மாடியூல்ஸ்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 பேஜுமே தனித்தனியாக க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த பேஜை நீங்கள் டிசைன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு தான் 1 2 3 7 மெனுஸ் வந்துட்டு வேணும். 7 மெனுஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ணியாச்சு. பட் ஆனால் அலைன்மெண்ட் ப்ராப்பராக இல்லை. நாம் க்ரியேட் பண்ண ஆர்டர் பிரகாரம் எனக்கு வந்துட்டு என்ன வரணும், தீம் வந்துட்டு அந்த தீமில் அந்த மெனுஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்பியரன்ஸ் அப்படின்ற மெனு, இங்கே மெனுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மெனு டிசைன் வந்துட்டு பண்ண போகிறோம். அப்போ அந்த மெனுக்கான பேர் நான் மெயின் மெனு அப்படின்ற பேர்ல நான் கொடுத்துக்கிறேன். மெயின் மெனு அப்படின்ற பேரில் நான் ஒரு மெனு டிசைன் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பேர் கொடுத்துட்டேன். ஸோ கீழே க்ரியேட் மெனு அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பேருக்குள்ள நான் வந்துட்டு மெனுவை
நான் வச்சு டிசைன் பண்ணணும். மெனு வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு, நேம் கிரியேட் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள எனக்கு மெனு டிசைன்ஸை கிரியேட் பண்ணணும். அப்படியே பாருங்க, ஆட் மெனு ஐட்டம்ஸ் ஃப்ரம் த காலம் ஆன் த லெஃப்ட். இது நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் பாருங்க, கான்டாக்டர்ஸ், கேலரி, டெஸ்டிமோனியல், ப்ராடக்ட், சர்வீசஸ், அபவுட் அஸ், ஹோம். அந்த பேஜஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு காட்டும். வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே காட்டும். மோஸ்ட் ரீசன்னா இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ணது எல்லாமே காட்டும். இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ணதுனால எல்லாமே மோஸ்ட் ரீசன்ட்குள்ளே காட்டுது. பாருங்கள், இதை இங்கிட்டிருந்து இங்கிட்டு கொண்டுட்டு வரணும். ஹோம் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டாக வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை கிளிக் பண்ணுறேன், ஆட் டு மெனு. பாருங்கள், ஹோம் அப்படின்றது வந்துருச்சு. அதே மாதிரி அபவுட் அஸை நான் மூவ் பண்ணணும்னு வைக்கிறீங்க. ஸோ அபவுட் அஸை கிளிக் பண்ணுறேன், ஆட் டு மெனு. அடுத்து எனக்கு வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னா சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன், ஆட் டு மெனு. 1 by 1 தான் கிளிக் பண்ணணுமா? தேவையே இல்லை. கான்டாக்டர்ஸ், கேலரி, டெஸ்டிமோனியல், தென் அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டு, இதை நாளையுமே செலக்ட் பண்ணிவிட்டேன். நாளையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு மெனு கொடுக்குறேன். பாருங்கள், எல்லாமே இந்த சைடு வந்துருச்சு. சார் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்கப்பா. சார் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க ஹோம், அபவுட் அஸ், சர்வீஸ், கான்டாக்டர்ஸ்னு. ஓகே, இப்போ எனக்கு சர்வீஸ்க்கு அப்புறம் கேலரி வரணும், கான்டாக்டர்ஸ் வேண்டாம், அதுக்கு கேலரி கீழே வரணும்னா ஜஸ்ட் ஷிஃப்ட் பண்ண போதுமா? எங்கப்பா இப்போ ஹோம் வேணும், கரெக்டாக இருக்கா? கரெக்டான ஆர்டரில் ஹோம், அபவுட் அஸ், சர்வீஸ், கான்டாக்டர்ஸ் வந்து லாஸ்ட்ல இருக்கும்னு லாஸ்ட்டில் நான் வேணும். நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, பாருங்கள், லாஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே கீழே எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்க சார். இப்போ சப்போஸ் எனக்கு சர்வீசஸ் கீழே எனக்கு சப்மெனுவாக கேலரி வேணும்னா என்ன பண்ணலாம்? இதை கிளிக் பண்ணி அப்படியே ரைட் சைடு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா சப் ஐட்டம் ஆகிடும். பாருங்கள், சப் ஐட்டம் சர்வீசஸ் அப்படின்ற மெனுக்குள்ளே இது மாதிரி தெரியும். பாருங்கள், மாடியூல்ஸ்குள்ளே தெரியுதா? அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே தெரியும். எனக்கு இல்லைங்க, சப் ஐட்டம் இல்லைங்க, மெயின் மெனு தான். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு திரும்பவும் ட்ராக் பண்ணி இங்கே எடுத்து வச்சிடலாம். பாருங்க, தெரியுதுங்களா? வந்துருச்சா? இப்போ எனக்கு ப்ராடக்ட்டு, சர்வீசஸ் கீழே வரணும், கேலரி அப்படின்றது டெஸ்டிமோனியல் கீழே வரணும். ஓகே, மெனுவை எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு என்ன அப்படின்னா அலைன் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த மெனு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் சைடில் இதை கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமூவும் ஆகிடும். இப்போது ஒரு மெயின் மெனு அப்படின்ற நேமில் நான் கிரியேட் பண்ண பேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா கொண்டுட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு சேவ் மெனு அப்படின்றத நான் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு மெனு டிசைன் வந்துட்டு என்ன அப்படின்னா சேவ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போது நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா புதுசாக இன்னும் ஒரு 4 பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டிசைன் பண்ணணும், ஓகேவா? பாருங்கள், இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நான் மெயின் டேஷ்போர்டுக்கு வந்துடுறேன். இப்போ புதுசாக ஒரு மெனு வந்துட்டு பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பேஜ், ஆல் பேஜ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட் நியூ பேஜ். நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ பேஜ்னே சும்மா வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கிரியேட் பண்ணுறேன், கிரியேட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டேன். இப்போது இந்த பேஜ் அந்த மெனுவில் ஆட் ஆயிருக்குமா, ஆயிருக்காதா? ஆயிருக்காது. பிகாஸ் நம்ம இந்த பேஜை நம்ம அங்கே கொண்டுட்டே போகலை, புரியுதா? அப்போது இந்த பேஜையும் நான் மெனுக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு நான் என்ன பண்ணணும்? திரும்பவும் அங்கே போயிட்டு எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும். எப்படி போகிறது? திரும்பவும் அப்பியரன்ஸ், மெனுஸ்குள்ளே வந்துட்டேன். மெனுஸ்குள்ளே வந்துட்டு பாருங்கள், இந்த மெயின் மெனுன்ற நேமில் தான் இருக்குது. நியூ பேஜ் அப்படின்றது நான் கிரியேட் பண்ண இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பாருங்கள். இதை நான் திரும்பவும் கிளிக் பண்ணி திரும்பவும் ஆட் டு மெனு கொடுக்கணும். அப்போ தான் அந்த மெனுக்குள்ளே அப்டேட் ஆகும். இப்போ இந்த நியூ பேஜ் அப்படின்றத அப்படியே எடுத்துகிட்டு வந்து சர்வீசஸ்க்கு கீழே நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் சேவ் மெனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போது நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம், மெயின் மெனு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஹோம், அபவுட் சர்வீஸ், இந்த மெனுஸ் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், போயிட்டு உள்ளுக்குள்ளே இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போவும் மெனு வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்காது. சேஞ்ச் ஆகிருக்கா? பார்த்தீங்களா? அதே பழைய டிசைன்லேயே இருக்கா?
ஆமாங்க சார். ஓகே. இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த ஸ்ட்ரக்சர்ல மெனு வந்துட்டு மாறணும் அப்படின்னா, நம்ம என்ன நேம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம்? மெயின் மெனுன்னு தான் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அந்த நேம போயிட்டு வேற ஒரு இடத்துல நம்ம போய் கால் பண்ணணும். பாருங்க எங்க போணும்? மெனுஸ். இங்க அப்பியரன்ஸ், கஸ்டமைஸ். அப்பியரன்ஸ், கஸ்டமைஸ். கிளிக் பண்றேன். ஸோ கஸ்டமைஸ்க்குள்ள வந்துட்டேன். இங்க கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெனுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். மெனு லொகேஷன், வியூ ஆல் லொகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை நான் கிளிக் பண்றேன். பிரைமரி மெனுவா எது தெரியணும்? அப்போ இங்க பாருங்க டிராப் டவுன் வேல்யூ இருக்கு. இதை நான் கிளிக் பண்றேன். பாருங்க நம்ம கிரியேட் பண்ண நேம் இங்க வந்துருச்சு. இந்த நேம் இந்த இடத்துல மெயின் மெனு அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். பாருங்க சைடில் ஹோம், அபவுட் அஸ், சர்வீசஸ், ப்ராடக்ட், டெஸ்டிமோனியல், கேலரி, கான்டாக்ட் அஸ், பிரைமரி, பப்ளிஷ். ஃபர்ஸ்ட் பண்ணது மெனுவோட டிசைன் மட்டும் தான் பண்றோம். நம்ம அந்த டிசைன் பண்ண நேமை எங்கேயுமே நம்ம கால் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கால் பண்ணியிருக்கோம் வேற ஒரு இடத்துல வந்து. இப்போ போயிட்டு வெப்சைட்டை போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணி பாருங்க நம்ம கிரியேட் பண்ண அந்த மெனு டிசைன் அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம என்ன தீம் டிசைன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த தீம் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் ஆயிடுச்சு. சார் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. நியூ பேஜ் வரலையே சார் இங்க. எதுப்பா? நியூ பேஜ்னு ஒன்று கிரியேட் பண்ணீங்களா சார்? அது வரல. ஓ, சப் மெனுவா கிரியேட் சப் பண்ணீங்களா? மெனுவை கிரியேட் பண்ணியிருக்கோம்ப்பா. ஓகேங்க சார். நான் சொல்றது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காப்பா எல்லாருக்குமே? ஆமாங்க சார். ஈஸியா தான் சார் இருக்கு. ஓகே. ஃப்ரான்சிஸ்க்கு ஈஸியா இருக்கு. சரவணன் உங்களுக்கு? இல்ல ரொம்ப ஈஸியா தான். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலயே சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீலா இருக்கா? எதுக்கு 1 ஹவர் போட்டு இதை போய் இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா யாருக்காவது? இல்ல சார். இல்ல சார், இல்ல சார். சார் டவுட்டையும் நீங்களே சொல்லிடுறீங்க சார், அதனால ப்ராப்ளம். ஓகே. சரவணன் உங்களுக்குப்பா? இல்ல சார், கிளியர். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா? யா. ஓகேப்பா. கேப்ரியல் உங்களுக்கு? ஓகே சார், புரியுது சார். ஈஸியா இருக்கா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இல்ல முடியுது சார். ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கா? இல்லை சார், கரெக்டாக தான் சார் இருக்கு. சரி, ஓகேப்பா. இப்போ நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு லாகின் கொடுக்குறேன் இல்லையா? லாகின் கொடுத்துட்டா இப்போ நீங்க பேஜஸ், எம்டி பேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பாருங்க. இப்போ எலமெண்டார் அப்படின்றது ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸாக கிளாஸ் இருக்கும் 15 டேஸ் வரைக்கும். ஸோ 15 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நான் என்னால் அந்த 15 டேஸ்க்குள்ளே என்ன கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணி தந்துடுவேன். ஓகேவா? ஸோ இதில் 1 டே கூட உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வீடியோவை காட்டிட்டு அதை பாருங்கள் இதை பாருங்கள் கண்டிப்பாக இருக்காது. ஸோ 100% இதேமாரி லைவாக தான் இருக்கும். இந்த வீடியோவும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணி விட்றேன். டவுட்னா நீங்கள் எப்போனாலும் எடுத்து வந்துட்டு பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே சார். ஓகே. இன்னைக்கு ஏதாவது செஷன் ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது இருக்காப்பா? நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள். பாசிட்டிவ் வேணா? இல்ல சார், எல்லாம் குட் தான் சார். ஓகே. சார் ஒன் டவுட். சொல்லுங்கள் சரவணன். இப்போ நம்ம அப்டேட் ஏதாவது நம்ம வெப்சைட்ல வந்து ஒரு அப்டேட் பண்றோம். ஓகே. அதாவது பப்ளிஷ் பண்ணி ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. ஓகே. நம்ம திடீர்னு ஒரு வெப்சைட்ல நம்ம அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே. அதை மறுபடியும் நம்ம லாகின் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இல்ல எடிட்டபிள் ஒரு தான். சிலர் எப்போ வந்து வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஒரு சிலர் வந்து ரெகுலரா ஃபிக்ஸடா இருக்கும். இல்லைங்க இல்லைங்க இல்லை வேணும் உங்கள் லைவாக ஒன்று செஞ்சு காட்டவா? ஓகே சார். என்னோட ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? ஓகே. venson.in அப்படின்ற சைட் வந்துட்டு இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த அபவுட்டில் நான் வந்துட்டு உங்கள் பேரை ஆட் பண்ணி காட்டுறேன். சரியா? wp-admin போட்டாச்சு. நான் உள்ள என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டேன்.
ஸோ நம்ம எலமெண்டார் அப்படின்ற ஒரு பேஜ் பில்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பிளகின் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறோன்னா இங்கே பாருங்களேன், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹெட்லைன் போடணும்னா ஆப்ஷன், இமேஜ் ஆட் பண்ணணும்னா ஆப்ஷன், டெக்ஸ்ட் எடிட்டர், வீடியோ, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இதுக்காக தான் எலமெண்டார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஸோ கீழே வந்துட்டு இந்த அபவுட் பக்கத்தில் பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட்டில் சரவணன் சொல்லிட்டு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஆட் பண்ணிவிட்டு இங்கே பப்ளிஷ் கொடுத்துறேன் பாருங்கள். இப்போ சைட்டில் போய் ப்ரிவியூ பார்க்கலாம் பாருங்கள். அபவுட்டில் இந்த இடத்துல பாருங்கள் சரவணன் வந்துடும். அவ்வளோதான், இமீடியட் எப்போ வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, இப்போ நான் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன், கொடுத்துட்டு அகைன் பப்ளிஷ் கொடுக்குறேன், சேவ் ஆகிடும். ஸோ அகைன் போட்டு நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம், உங்களுக்கு அது ரிமூவ் ஆகிடும். ஆயிடுச்சா? ஓகே சார். ஸோ எனி டைம் நீங்கள் எந்த ஒரு கரெக்ஷன் பண்ணுறதுனாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே கேப்ரியல், ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு பார்த்த செஷனில்? சார் டவுட் எதுவும் இல்லை. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அட்மின் பாஸ்வேர்ட் சொன்னீங்கல்ல, எஸ்ப்பா. இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து அட்மின் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஓகே, ஒருவேளை நம்மளே அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டோம்னா ரீசெட் பண்ணிக்கணும்ப்பா. அதான் அட்மின் ரைட்ஸ் அது இருக்கும். இல்லைனா நேற்று நான் ஹோஸ்டிங்கர்லாம் லாகின் பண்ணி காட்டியிருப்பேன். அதுக்குள்ளே ஓகே போனீங்கன்னா எப்போ வேணாலும் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் அப்புறம் டைனமிக் வெப்சைட்னா என்ன, ஸ்டாட்டிக் சைட்னா என்ன சார்? என்ன சார் டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு ரெண்டுத்துக்கும்? அதை நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, சரியா? சரி ஓகே சார். லைவ் ஓகே டெமோ காட்டி சொன்னால் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நான் சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு. சார். பிகாஸ் ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சா, அது கொஞ்சம் ஆமாம் சார். பேசாமல் எல்லா பேருக்குமே அது டைம் வேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 9:30 ஆயிடுச்சு. நான் நாளைக்கு இதை வந்துட்டு உங்களை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் கிளாஸ்க்குள்ளே வரேன். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஃபீட்பேக் மட்டும் ஏதாவது சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஓகே தானே, கிளாஸ் செஷன் ஓகே தானே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார். நீங்கள் எஸ் எக்ஸ்பெக்ட் சார். பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நான் அதுக்கு மேலே இருக்கா, இல்லை அதுக்கு கீழே தான் இருக்கா? எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட அதிகமாகவே சொல்லி தரீங்க சார். ஆமா. சரி ஓகேங்க, ஓகே. ஆக்சுவலி கூகுளுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் சொல்லியிருப்பேன். அவர் இன்ன வரைக்கும் கூகுள் சர்ச் ஆடு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்து பண்ணிகிட்டே தான் இருக்கிறார். கூகுள் இன்னைக்கு என்ன கனெக்ட் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக கூகுள் சர்ச் ஆடு எனக்கு நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாமல் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுளுக்குள்ளே அடுத்து நான் போக மாட்டேன். பிகாஸ் நான் சொல்லியிருக்கேன்ல, என்கிட்ட வேலை பார்க்குற மாதிரி தான் வரணும் கோர்ஸ் படிக்கிறதுனாலே. கூகுள் என்ன மியூட்டில் தான் இருக்கீங்க? சொல்லுங்க சார். முடிஞ்சா ஹோம்ஒர்க்கு? பண்ணியிருக்கேன் சார். அவங்க மெரின் சொன்னாங்க. ஓகே லீடருக்கு சர்ச். ஓகே. ஆக்சுவலி மெரின் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் எஸ்யூ அனலிஸ்ட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ இப்போ அவங்க அப்கிரேட் பண்ணுறதுக்காக அவங்க கூகுள் ஆடும் படிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டே நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. சரி கூகுள் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம கோர்ஸ் படிக்கிறதுக்காக வர்றதே ஒரு இடத்துல போயிட்டு ப்ராப்பராக வேலை பார்க்கணும் தானே. நான் சார் அதுக்காக நான் தான் அந்த வேலையை கொடுக்குறேன். இப்போ பாருங்க, கீவேர்ட் ப்ரிப்பரேஷன் பயங்கரமாக பண்ணுவீங்க. இப்போ முன்னாடிலாம் அந்த டூல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இப்போ டூலை யூஸ் பண்ணி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாமே ப்ராக்டிஸ் தான் இல்லையா? ஆமாம். ஸோ மறக்காமல் ஹோம்ஒர்க் கொடுத்தா அதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் கிளாஸ் என்ன. ஸோ ரெகுலராக வந்துட்டு என்ன அப்படின்னா கிளாஸ்லாம் வரக்கூடாது, சரியா? சார் கோகுல்ல அந்த சைட் நீங்க சொன்னீங்க சார், ஆமாப்பா. அந்த டெக்ஸ்டெல்லா சைட்டுக்குள்ள 2 ஆப்ஷனுக்குள்ள சப் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா சார்? சப் டிராப் டவுன்ல ஆப்ஷனை பற்றி சொல்லக்கூடாதுங்க. இது வந்துட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸே கிடையாது, ஓகேவா? டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன உங்களுக்கு நான் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம்ஸ் தான் அங்கே லிஸ்ட் ஆகிருக்கு. நீங்கள் சப்மெனு அதெல்லாம் சொல்லக்கூடாது. எம்பிஏ ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க, பிபிஏ ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ அந்த இதுக்கு கோர்ஸ் சார் அதை அட்மிஷன் எப்படி பண்றதுக்கு எடுக்கிறது, கொஞ்சம் எனக்கு டைம் அந்த டெக்னிக்கலாக எடுக்குங்கிறாங்க சார். பேசுங்க. சார் அந்த 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 ஒரு சப்ஹெட்டிங்க்கும் அந்த நான் சொன்னேன் ஆட் சப் ஹெட்டிங் சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே ஆட் குரூப்ஸ் கிரியேட் பண்ணணும்ல சார்? ஒரு குரூப்புக்குமே 5 கண்டிப்பா ஆட் குரூப் பண்ணணும். கிரியேட் பண்ணணும். எம்பிஏ அப்படின்னா எம்பிஏக்கு 5 ஆட் குரூப் கிரியேட் பண்ணுங்க. 5 ஆட் குரூப்புக்கு 10 ஆட் காப்பீஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வேணும். ஆமா உங்களுக்கு எவ்வளவு ஆமா ப்ரோக்ராம்ஸ் இருக்கு? 35 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. 35 ஆமா ப்ரோக்ராம்ஸ்க்கும் ஒரு கூகுள் சர்ச்சர் கிரியேட் பண்ணுங்க. அட்மிஷன் ரிலேட்டடா திங்க் பண்ணி எப்படி ஒரு யூசர் ஒரு கீவேர்டை போட்டு அட்மிஷன் ரிலேட்டடா தேடுவாங்க, எந்த டைம்ல என்னோட ஆடை டிஸ்ப்ளே பண்ணணும். சார் ஒரு ஆட் குரூப்புக்கு 2 ஆட் காப்பி கிரியேட் பண்றதா சார்? எஸ் கரெக்ட். ஓகே சார்.
அது 25 கோர்சஸ் இருக்கு சார். ஆமா 25 கோர்சஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்குன்னா அப்ப 25 கோர்சஸ்க்குமே தான் நம்ம அட்மிஷன் எடுக்கணும். ஆமா சார். அப்போ ஒரு கோர்ஸுக்கு 5 ஆட் 5 ஆட் குரூப், குரூப் 10 ஆட் 2 குரூப். ஆட் குரூப். ஆமா நீங்க என்ன நாளைக்கு ரெடி பண்ணுவாங்க, இந்த பசங்களும் எல்லா பேருமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஓகே சரி ஓகேப்பா பாய். இதோட நம்ம செஷன் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சாரி ஆல்மோஸ்ட் டைம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பாய். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பா.